தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது அவர் மாதந்தோறும் எடுத்துக்கொள்ளும் வழக்கமான உடல்நல பரிசோதனை. சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி விழாவில் பங்கேற்க இருந்த நிலையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. மேலும் அண்ணா அறிவாலயத்தில் அன்வர் ராஜா திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் மருத்துவ பரிசோதனைக்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றார். அது மட்டுமின்றி கோவை திருப்பூருக்கு நாளை செல்ல உள்ள நிலையில் வழக்கமான உடல் பரிசோதனை என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சரை 2 நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முதலமைச்சரின் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. மு.க.ஸ்டாலின் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போது ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அப்போது அவருக்கு நுரையீரலில் லேசான சளி பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது நடைபெற்ற பரிசோதனை வழக்கமான உடல் நல கண்காணிப்பின் ஒரு பகுதியாகும். மேலும் எந்த ஒரு அசாதாரண நிலையும் இன்று கண்டறியப்படவில்லை என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2021 முதல் பதவி வகிக்கும் ஸ்டாலின் தனது உடல் நலத்தை தொடர்ந்து கவனித்து வருகிறார். இதற்காக அவர் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனையும் மேற்கொண்டு வருகிறார். அவரது உடல்நலம் குறித்து பல தலைவர்கள் அவ்வப்போது விசாரித்து வருகின்றனர். முதலமைச்சரின் உடல்நலம் தமிழ்நாட்டு மக்களிடையே முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் அவரது தொடர்ச்சியான பொது சேவைக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல் காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் அதற்கான அனைத்து டெஸ்டுகளும் எடுக்கப்பட்டது. தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.